ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கும் நிறைந்த ஒளிதல் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வார்த்தையை தியானிக்கலாம். செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், தேவன் இதற்காக நம்மை தெரிந்து கொண்டார் என்ற தலைப்பிலே வசனங்களை நாம் தியானிக்கலாம். பொதுவாக தெரிந்து கொள்ளுதல் என்றால் பல நிலைகளில் பூமியிலே இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவனை ஒரு வகுப்புக்கு லீடராக போடுவாங்க. பேராசிரியர்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால் கல்லூரிக்கு ஒரு மாணவனையோ மாணவியோ ஒரு பொறுப்பாக போடுவாங்க. அல்லது வேலை பார்க்குற இடத்துல நல்ல வேலை பார்க்குறாங்கன்னா அவங்கள ஒரு உயர் அதிகாரியாக பொறுப்பு போடுவாங்க, செலெக்ஷன் பண்ணுவாங்க. அதுபோல் ஒரு விளையாட்டுத்துறையில் எடுத்திங்கன்னா, நல்ல விளையாடுறவங்கள ஃபஸ்ட்டாக வரவங்க நினச்சாங்க செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பரிசு கொடுத்து கௌரவம் பண்ணுவாங்க. இது போல் பலவிதமான தேர்ந்து கொள்ளுதல், செலக்ட் பண்ணுறது உலகத்தில் அத்தியாவசியமாய் அவசியமாய் காணப்படுகிறது. அதே போல் பூமியிலேயே இந்த மாதிரியான ஒரு தேர்ந்து கொள்ளுதல் இருக்குமென்று சொன்னால், கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகள் மத்தியில் அவர் அநேக விஷயங்களை தேர்ந்து கொண்டு இருக்கிறார். எதற்காக தெரிந்து கொண்டார், எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்யணும்? சில விஷயங்களை தியானித்து நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் இதற்காக நம்ம தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். இந்த உலகத்தில் பல ஜனங்கள் பல காரணங்களுக்காக பல விஷயங்களை தெரிந்து கொள்கிற பொழுது எவ்வளோ தூரம் அவங்க நிம்மதி அடைவாங்களோ அதை விட அதிகமான ஒரு ஆர்வத்தை தேவன் தன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில காட்டுகிறார், வெளிப்படுத்துகிறார். அவர் எதற்காக நம்மை தெரிந்து கொள்கிறார் என்று பார்க்கிற பொழுது, முதலாவதாக அப்போஸ்தலர் 22:14 பார்க்கிற பொழுது, முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம தெரிந்து கொண்ட முதல் நோக்கம் என்னவென்று சொன்னால், வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுடைய சித்தத்தை, விருப்பத்தை நம் ஒவ்வொரு ஜனமும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். திருவுளம் என்று சொன்னால் விருப்பம், ஆண்டவருடைய விருப்பம், சித்தம் என்று பொருள். அப்போ அவருடைய விருப்பத்தை என்னதென்று அறிந்து அதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் விரும்புகிறார். அவர் விருப்பம் என்ன, அவர் எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து அவர் மனதை அறிந்து புரிந்து செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ தேவனுடைய மனதை அறிந்து புரிந்தது யார் என்று பார்க்கிற போது தாவீது ராஜாவை பார்க்கலாம். ஆண்டவர் அவரை குறித்து சொல்கிறார், என் தாசனாகிய தாவீது என்னுடைய சித்தத்தை எல்லாம் செய்வான், என் இருதயத்துக்கு ஏற்றவன்கிறார். அப்போ தேவனுடைய விருப்பத்தை அறிந்து அவர் இருதயத்தின் காரியங்களை புரிந்து உணர்ந்து செயல்பட்டது தாவீது. அப்போ அவன் சிறப்பான ஒரு காரியமாய் வெளியில் கொண்டு வரப்படுகிறான். அதே போல் இந்த பூமியில் அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம பிள்ளைகள் சொன்னாலும் அவருடைய இருதயத்தை அறிந்து அவருடைய விருப்பத்தை புரிந்து செயல்படக்கூடிய ஒரு நிலையில தான் நம்ம என்ன செய்யணும் இருக்கணும். இதற்காகத்தான் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். இதை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்து போய் விடக்கூடாது. ஆலயத்துக்கு போகிறோம், ஜெபம் பண்ணுறோம், ஊழியம் செய்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், நல்ல செயல் செய்கிறோம், அது பெரிய விஷயம் இல்லை. அவருடைய விருப்பத்தை அறிந்து புரிந்து அதன்படி நம்ம வாழ்வதை தான் அவர் அதற்காகத்தான் நம்ம என்ன செய்தார், தெரிந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக நீதிபரரை தரிசிக்க தெரிந்து கொண்டார். அதே இதில் பார்க்குறோம். அடுத்த பாயிண்டா, நீதிபரர் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் நீதி உள்ளவர். அப்போ இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டும், தரிசனமாக பார்க்க விதத்தில் இருக்க வைக்க வேண்டும் என்பதற்காக நம்ம தெரிந்து கொண்டார். நம்ம மனுஷனை தான் பார்க்குறோம், உலக பொருட்களை பார்க்குறோம், அழிந்து கொண்டிருக்கிற பொருட்களை தான் நோக்கி போய் பார்க்க ஆசைப்படுறோம். அப்படி இல்லை, சுத்ததலமாக பார்க்க ஆசைப்படுறோம், பெரியவர்களை பார்க்க ஆசைப்படுறோம், அதிகாரிகளை பார்க்க ஆசைப்படுறோம், பலவிதமான பெரிய பெரிய மனிதர்களை பார்க்க தான் வெயிட் பண்ணி காத்திருந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ரெண்டாவதாக நீதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கிறதுக்காக தான் நம்ம தெரிந்து கொண்டார். அப்போ அவரை பார்க்கறதுக்காக என்னை தெரிந்து கொண்டாருங்கிறத யாரை புரிஞ்சுக்கிறோமா, அதுக்கு யாராவது ஆசைப்பட்டுருக்கோமா? அப்போ அதில் மனுஷனும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதை யார் ஆசைப்பட்டு அது புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, மோசே என்ன செய்தார், ஆசைப்பட்டார், புரிஞ்சுக்கிட்டார். ஆண்டவரே உங்களுடைய மகிமையை எனக்கு காட்டுங்க, உங்களை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். அப்போ அதை புரிந்து கொண்டு அவர் செயல்பட்டார். அப்போ நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், நீதிபதியை தரிசிக்க தான் என்னை தெரிந்து கொண்டார் என்று நாம் புரிந்து மோசை போல என்ன செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார், அதுக்காக தான் தெரிந்து கொண்டார். மூன்றாவதாக அவருடைய திருவாய் மொழியை கேட்க தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அப்படி திருவாய் மொழின்னு என்ன அர்த்தம், அவருடைய குரல் கேட்க, அவருடைய சத்தத்தை கேட்க தெரிந்து கொண்டார்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம மனுஷ சத்தத்தை தான் கேட்குறோம், அல்லது நமக்கு விருப்பமானவங்க பேச மாட்டாங்களா அப்படின்னு அவங்க சத்தத்தை கேட்டு தான் ஏங்கி கொண்டிருக்கிறோம். அவங்க பேச மாட்டாங்களா, இவங்க பேச மாட்டாங்களா, அப்படி தான்
இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை. தேவனுடைய சத்தத்தை கேட்க அவர் என்னை தெரிந்து கொண்டார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் வேதம் போதிக்கிறது. யார் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நடந்தாங்கன்னா, பவுல் என்ன செய்தார்? அவர் சரியாய் புரிந்து கொண்டார். ஆண்டவர் அவரை சந்திக்கிற பொழுது, நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க சொல்லி அவருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு ஒப்பு கொடுக்க அவர் என்ன செய்தார்? புரிந்து கொண்டவராய் காணப்பட்டார். அப்போ வாழ்க்கையில் மற்றவங்க சத்தத்தை, மற்றவங்க குரலை கேட்கறத என்ன செய்யணும்? விட்டுட்டு அவருடைய திருவாய் மொழியை கேட்பதற்காக தான் என்ன அவர் தெரிந்து கொண்டிருக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும்? நாம் செயல்பட வேண்டும். பாருங்க, தேவன் எதற்காக நம்ம தெரிந்து கொண்டார்? முதலாவதாக அவருடைய விருப்பத்தை, திருவுளத்தை அறிந்து கொள்ள தெரிந்து கொண்டார். இரண்டாவதாக நீதிபரராகி அவரை காண முடியாது, தரிசிக்க முடியாது தெரிந்து கொண்டார். மூன்றாவதாக எதற்காக தெரிந்து கொண்டார் என்றால், அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கும்படி தெரிந்து கொண்டார். அப்போ இதெல்லாம் யார் புரிஞ்சுக்கிட்டு நடந்தாங்க அப்படின்னா, நம்ம ஒரு சில எடுத்துக்காட்டுகளே பார்த்தோம். யாரை பார்த்தோம்? தாவீதை பார்த்தோம், மோசையை பார்த்தோம், பவுலை பார்த்தோம். ஒவ்வொருவரும் இந்த தெரிந்து கொள்வதில் என்ன செய்தாங்க? புரிந்து கொண்டாங்க. அப்போ நாமளும் நம்ம வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் இதற்காக நீ தெரிந்து கொண்டிருக்கிறார், தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து அறிந்து செயல்பட வேண்டும் என்று எங்கும் நிறைந்தவர் ஊழியம் உங்களை வாழ்த்துகிறது. ஆமென்.